பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹத்தா இருக்குதா? நஹு அகல்து சமக்கத்த ஹத்தா ரஸிஹா. ஹத்தா என்பது ஹர்ஃபே ஜர்ரு ஆமிலு, ரஸி என்பது இஸ்மு. ரஸி என்ற இஸ்முக்கு ஜர் கொடுத்துருக்கு. ஹத்தா ஆமிலு, ரஸி மாமூலு. விளங்குச்சா? இப்போ தர்ஜுமா பாரு. அகல் தூ நான் சாப்பிட்டேன். அசமக்கத்த மீனை. ஹத்தா ரஸிஹா ஹத்தா எதுவரை சாப்பிட்டேன் என்றால் ரஸிஹா அந்த மீனுடைய தலை வரைக்கும். தர்ஜுமா புரிஞ்சா? இப்போ அகல் தூ என்ன? ஃபேலே மாதி முத்தகல்லிம் சீகா ஃபர்ஸ்ட் பர்சன். புரிஞ்சா? ரஸிஹா ஒரு கலிமாவா ரெண்டு கலிமாவா? ரெண்டு கலிமா. விளங்கிருச்சா பாடம்? வாவுல் கசம் ஏற்கனவே வாவு ருப்பான்னு பார்த்துருக்கோம். ஒன்று இன்னொன்று வந்து கசமுடைய வாவ். கசம்னா தெரியுமா? கசம் காத்தாகும் தெரியாதா? உருதும் தெரியாதா அவளுக்கு? கசம்னா சத்தியம். கசம் காக்கு போல்துமை சத்தியம். வாவு பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த வாவு வந்து சத்தியத்துடைய அர்த்தத்தில் வரும். வாவு ருப்பால ருப்பாவுடைய அர்த்தத்தில் வந்துச்சுல்ல எவ்வளவோ. இந்த வாவு வந்து சத்தியத்துடைய அர்த்தத்தில் வரும். ஆனால் அதே மாதிரி என்ன பண்ணும்? ஜரு கொடுக்கும். புரிஞ்சா? நஹ்வு வஷம்சி சூரியன் மீது சத்தியமாக. வாவு ஆமில் ஹர்ஃபு. ஷம்சி என்ற இஸ்முக்கு ஜர் கொடுத்துருக்கு. ஷம்சி என்பது இஸ்மு மாமூலு. விளங்குச்சா? வதுஹாஹா இன்னும் அவருடைய வெளிச்சத்துடைய மீது சத்தியமாக. ஜுஹானா வெளிச்சம், ஹானா ஷம்ஸை குறிக்குது. புரிஞ்சா? இங்கே வஷம்சி என்பது சட்டத்துடைய இடம். என்ன? சட்டத்துடைய இடம். வாவ் என்ற ஹர்ஃபே ஜர்ரு ஆமிலு ஷம்சி என்ற இஸ்முக்கு ஜர் கொடுத்துருக்கு. விளங்குச்சா பாடம்? அடுத்தது போலாமா? தாவுல் கசம். அப்போ வெறும் தாதா வரும். அந்த தா கூட சத்தியத்துடைய அர்த்தத்தில் வரும். ஆனால் செய்கிற வேலை பூரா ஜர் கொடுக்கும். நஹ்வு தல்லாஹி அல்லாவின் மீது சத்தியமாக. தா என்ற ஹர்ஃபே ஜர்ரு அல்லாஹி என்ற இஸ்முக்கு ஜர் கொடுத்துருக்கு. தா என்பது ஆமிலு, அல்லாஹ் வந்து மாமூலு. விளங்குச்சா பாடம்? லஅகீதன்ன அஸ்னாமக்கும் இது அதோடைய வரக்கூடிய ஒரு வாக்கியம். கண்டிப்பாக நான் உடைப்பேன் அஸ்னாமக்கும் உங்களுடைய சிலைகளை. அஸ்னாம்னா சிலை, கும்னா உங்களுடைய. லஅகீதன்ன நான் கண்டிப்பாக உடைப்பேன். இது ஃபேலே முஸ்தக்பில். உடைப்பேன் முதல் பர்சன் முத்தகல்லிம். விளங்குச்சா பாடம்? பாவுல் கசம் என்ன? பாவுல் கசம். பாவுல் கசம்னா பா வரும். ஏற்கனவே ஹர்ஃபே பா. அதுவும் பீ தான், இதுவும் பீ தான். இதில் சத்தியம் அர்த்தம் வரும். அதில் கொண்டு, அதை கொண்டு. அவுது பில்லாஹி அல்லாவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். புரியுதா? ரெண்டும் அமல் ஒன்று தான். ஆனால் இங்கே வந்து சத்தியத்துடைய அர்த்தம் வரும். அங்கே சத்தியத்துடைய அர்த்தம் வராது. பார், நஹ்வு பில்லாஹி இருக்கா? அல்லாவின் மீது சத்தியமாக. அல்லாவை கொண்டு கிடையாது இங்கே. அல்லாவின் மூலம் கிடையாது. லா ஃபஅலன்ன கதா கண்டிப்பாக நான் செய்வேன். லா ஃபஅலன்ன கண்டிப்பாக நான் செய்வேன். கதா இவ்வாறு நான் செய்வேன்னு சொன்னால் முஸ்தக்பில் ஃபர்ஸ்ட் பர்சன். புரிஞ்சா? வணங்குதா? அடுத்தது போலாமா? ஹாஷா ஜாஅனில் கௌமு ஹாஷ ஸைதின். கௌம் வந்தது, கூட்டம் வந்தது நீ என்னிடத்தில். ஜாஅனா வந்ததுன்னு அர்த்தம். கூட்டம் வந்தது நீ யாரிடத்தில்? என்னிடத்தில். அல் கௌமு கூட்டம். ஹாஷ ஸைதின் ஜெய்தை தவிர. ஜெய்து இல்லை. ஹாஷா என்ற ஹர்ஃபு
ஹாஷா என்ற ஹர்ஃப் ஜர் கொடுத்துருக்கு ஜெயித் என்ற இஸ்முக்கு. ஹாஷா ஆமிலு, ஜெயிது மாமூலு. விளங்குச்சா? கூட்டம் என்னிடத்தில் வந்தது. அப்போ ஜா என்ன? ஃபெல மாதிரி தான். புரிஞ்சா? ஜா வந்து ஃபஅல ஜா இருந்துச்சு. விளங்குச்சா? ஜா மாறிடுச்சு. போல மாறுத்தது கதா ஜா அனில் கௌமு கதா ஜெய்தின். இதுவும் அதே தான். ஜெய்தை தவிர கூட்டம் என்னிடத்தில் வந்தது. விளங்குச்சா? என்ன பாடம்னு? கதா என்ற ஹர்ஃப ஜர்ரு, ஜெயித் என்ற இஸ்முக்கு ஜர் கொடுத்துருக்கு. கதா என்பது ஆமீது, ஜெயித் என்பது மாமூலு. ஹலா இருக்கா? ஜானில் கௌமு ஹலா ஜெய்தின். கூட்டம் என்னிடத்தில் வந்தது. ஜெய்தை ஹலா, ஜெயித் மட்டும் காலியாக இருக்கான், அந்த கூட்டத்தில் இல்லை. அப்போ ஜெய்தை தவிர. புரிஞ்சா? ஹலா என்ற ஹர்ஃபே ஜர்ரு ஜெய்துக்கு ஜர் கொடுத்துருக்கு. ஹலா என்பது ஆமீலு, ஜெயித் என்பது மாமூலு. விளங்குச்சா பாடம்?